நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கே பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோ. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கே பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரியோ. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கே பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரியோ. என்னோடு சேர்ந்து உரத்த குரலில் குணமாக்கும் ஜெபம். இயேசுவே, இயேசுவே, நீர் என்னை சுகமாக்க, நீர் என்னை சுகமாக்க, காயப்பட்டு உம் காயங்களால் என்னை சுகமாக்கும். என்னை சுகமாக்க, நீர் சிந்திய இரத்தத்தால் என் பாவங்களையும் உம் உயிர்ப்பின் வல்லமையால் தூய ஆவியை என்னில் பொழிந்தருளும். ஆமென். சமர்ப்பண ஜெபம். ஆண்டவரே, என்னையும் என் குடும்பத்தாரையும் மிகவும் நெருக்கமானவர்களையும் நற்கருணை நாதர் இயேசு கிறிஸ்துவின் திரு இதயத்திற்கும் அன்னை மரியாவின் அமலோற்ப இருதயத்திற்கும் ஒப்பு கொடுக்கின்றேன். எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி புதுப்பித்து சுகமாக்கி எங்களுக்கு அற்புதங்களை தாரும். ஆமென். தொடக்க ஜெபம். இயேசுவே, உம் மரணத்தினால் வாழ்வின் ஊற்றுக்கண் ஆன்மாக்களுக்காக பொங்கி எழுந்தது. அனைத்து உலகத்திற்காக இரக்கத்தின் பெருங்கடல் திறக்கப்பட்டது. வாழ்வின் ஊற்று அளவில்லாம் இரக்கத்தினால் அனைத்து உலகத்தையும் சூழ்ந்து உம்மையே எங்கள் மேல் பொழிந்தீர். இயேசுவின் இதயத்தில் இருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே, தண்ணீரே, நான் உன் மீது நம்பிக்கை வைக்கின்றேன். ஆமென். கரங்களை விரித்துக் கொண்டு கர்த்தருடைய ஜெபத்தை நாம் சேர்ந்து உரத்த குரலில் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். கரங்களை கூப்பி பிடித்துக் கொண்டு மங்கள வார்த்தை. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி வெறியாயிடமிருந்து பிறந்தார். போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் பலபக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரே நம்புகிறேன். புனித கத்தோலிக்கா திருவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பேன் நம்புகிறேன். பாவ மன்னிப்பேன் நம்புகிறேன். உடலின் உயர்ப்பேன் நம்புகிறேன். நிலை வாழ்வேன் நம்புகிறேன். ஆமென். அமர்ந்து கொள்வோம். இறைவனுடைய இரக்கத்திற்காக நாம் வேண்டிக் கொண்டிருந்த சமயத்தில் எந்த பாவத்திற்கு நீயும் நானும் அடிமையாக இருக்கிறோமோ அதை மனதில் கொண்டு வாருங்கள். எதிர்ந்தெல்லாம் விடுதலை பெற வேண்டும் என்பது ஆசைப்படுகிறோம், அதை மனதில் கொண்டு வாருங்கள்.
எந்த பாவம் நம்மை பலவீனமாக மாக்கிறது என்பதை மனதில் கொண்டு வாருங்கள். எந்த பாவத்து என்னை பலவீனப்படுத்தி கொண்டு என்னுடைய சிந்தனைக்கு எல்லாம் எதிராக தூண்டுகிறது, இதெல்லாம் மனதில் கொண்டு வா. இறைசரு முழுமையாக ஒப்பு கொடுத்து கொண்டு இவ்வாறாக ஜெபியுங்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, 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 நல்ல தெய்வமே, நல்ல தெய்வமே, என்னுடைய பலவீனங்களையும் குற்றங்களையும் பாவங்களையும் நான் உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கின்றேன். இயேசுவே, இரக்கம் வையும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, உம்முடைய தெய்வீக இரக்கத்தினால் இப்பொழுது என்னை அபிஷேகம் செய்யும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. முதலில் எடுத்துக்கொள்வோம். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கின்றேன். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இந்த இரண்டாவது ரகசியத்தில் விசேஷமாக தெய்வத்துடைய இரக்கத்தை பெற வேண்டிய நிலைகளை மனதில் கொண்டு வருவோம். குறிப்பாக நம்முடைய குடும்ப அங்கத்தினர்களை மனதில் கொண்டு வாருங்கள். எத்தனையோ வாய்ப்புகள் தரப்பட்ட போதிலும் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளாமல் உலகத்திற்கு மட்டுமே அடிமையை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய குடும்ப அங்கத்தினர்கள். மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 5ஆம் வாக்கியங்களில் இறைவன் தெளிவாக சொல்கின்றார். முதலில் வழி தவறி போன ஆடுகளான இஸ்ரேல் வீட்டுக்கே நீங்கள் கடந்து செல்லுங்கள். இஸ்ரேல் மக்களிடமே கடந்து செல்லுங்கள். அது வேறு யாரும் அல்ல, நம்முடைய குடும்ப அங்கத்தினர்கள். நீயும் நானும் தான். அவள் வழி தவறி போயிருக்கின்ற விசுவாச வாழ்க்கைக்கு எதிராக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த மனிதர்கள் பல காரியங்கள், உலக காரியங்கள் சாக்குப்போக்குன்னு சொல்லிக்கொண்டு வாழ்கின்ற மனிதர்கள். அவர்கள் அத்தனை பேரையும் மனதில் கொண்டு வருவோம். ஆண்டவரே, அவர்கள் எதிர்த்து போக வேண்டும் என்ற எண்ணம் அவர்களிடத்தில் இல்லை. பலவீனமான சூழல் ஆனது அவர்களை அவ்வாறு பின்திருப்ப வைக்கிறது, எதிர்த்து பேச வைக்கிறது. அவர்கள் எதிர்பார்க்கிற விஷயங்கள் அங்கு நடப்பதில்லை. எதிர்பார்க்கிற பல காரியங்கள் அங்கு நடந்து ஏறுவதில்லை. அப்படி நடக்காத காரணத்தினால் கோபத்தையும் வெறுப்பையும் வெளிப்படுத்துகிறார்கள். ஆழ் மனதில் உன்னை அதிகமாக அன்பு செய்கிறார்கள். அது நீயும் அறிந்து கொண்டு தான் இருக்கின்றாய். இதோ உம்முடைய இரக்கத்தை அவர்கள் உணரும் வண்ணமாக நீ தாமே எங்களை கருவியாக பயன்படுத்தியுள்ளோம். எவ்வாறு நெருக்கடி மத்தியில் நாங்கள் எங்கள் நேரத்தை உமக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோமோ, தெய்வமே, இந்த நெருக்கடி மத்தியில் எங்கள் நேரத்தை உமக்கு நான் ஒப்புக் கொடுக்கிற பொழுது அகங்காரத்தோடு அல்ல, எளிமையோடும் தாழ்ச்சியோடு உம்மிடத்தில் நாங்கள் கெஞ்சி கேட்கின்றோம். இந்த மனநிலை தொடர்ந்து எங்களுக்கு இருக்கபடி செய்தல்லும், அகங்காரம் வராமல் இருக்க நீரை காத்துக்கொள்ளும். என் குடும்ப அங்கத்தினர்களை மீட்டர்களும் ஆண்டு சொல்லிக்கொண்டு
இந்த இரண்டாவது ரகசியத்தை அனைவரும் கரங்களை உயர்த்தி நாம் உரத்த குரல் ஜெபிப்போம். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றேன். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இந்த மூன்றாவது ரகசியம் நம் அனைவரும் முழுந்தால் வைத்துக் கொள்வோம். இந்த மூன்றாவது ரகசியத்தில் இறைவனின் இரக்கத்திற்காக மண்டியிட்டு நாம் மன்றாடுவோம். தெய்வமே, இதோ நான் மண்டியிட்டு உன்னிடத்தில் வருகின்றேன். என் நிறைவா, என் நிறைவா, என் மேல் நீ இரக்கம் வைக்க வேண்டும். மண்டியிட்டு உன்னிடத்தில் நான் கெஞ்சி கேட்கின்றேன். உங்களுடைய தனிப்பட்ட தேவைகள் எல்லாம் மனதில் கொண்டு வாருங்கள். உங்களுடைய தனிப்பட்ட தேவைகள் மன்றாட்டுகளை மனதில் கொண்டு வாருங்கள். நமக்கு எல்லோருக்குமே தெரிந்த பாடல், என் நிறைவா, என் நிறைவா, என் மேல் இரக்கம் வையும். கரங்களை லேசாக உயர்த்தி பிடித்த வண்ணமாக, விரித்த வண்ணமாக, நற்கருணின் ஆதரையை உற்று நோக்கிய வண்ணமாக, வேற எங்கேயும் பார்வை செலுத்தாதீர்கள். இயேசுவை மட்டுமே உற்று நோக்குங்கள். உங்களால் எவ்வளோ நேரம் இயேசுவை பார்க்க முடியுமோ அவ்வளோ நேரம் இயேசுவை பார்த்துக்கொள். வேற எங்கேயும் பார்வையை திருப்பாத. என்ன வந்தாலும் சரி, பார்வை எங்கேயும் திருப்பாத. ஒரு சவாலாகவே எடுத்துப்பார். இதோ தெய்வமே, உம்முடைய இரக்கத்திற்காக நான் கெஞ்சி கேட்கின்றேன். வாரும் இயேசுவே, மண்டியிட்டு நான் கிடக்கின்றேன். என் மேல் உம்முடைய இரக்கத்தை பொழியும். நிறைவா, என் நிறைவா, இரக்கம் கொள்வீரோ. என் தலைவா, என் தலைவா, இரக்கம் கொள்வீரோ. சேர்ந்து பாடி. என் நிறைவா, என் நிறைவா, இரக்கம் கொள்வீரோ. தலைவா, என் தலைவா, இரக்கம் கொள்வீரோ. கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்துக் கொண்டு கண்களை திறந்த வண்ணமாகவே இயேசுவை உற்று நோக்கிய வண்ணமாக, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் பலதும் நடக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். ஆனால் என்னெல்லாம் ஆசைப்பட்டனோ அது எதுவும் நடக்கவில்லை. அது மட்டும் இல்லாமல் என் வாழ்க்கையில் பலதும் மறக்கவும் ஆசைப்பட்டேன். பல கசப்பான அனுபவங்கள் என் வாழ்க்கையில் வந்திருக்கின்றன. அதெல்லாம் மறக்கவும் ஆசைப்பட்டேன். அதுவும் என்னால் முடியவில்லை. ஒரு பக்கம் நினைத்த காரியங்கள் நடக்கவில்லை, இன்னொரு பக்கம் நடந்த காரியங்கள் என்னால் மறக்கவும் முடியவில்லை. தெய்வமே, சாதாரண ஒரு மனிதன் நான், எளிய மனிதன் நான். எங்கு போவேன்? யாரை தேடி போவேன்? எனக்கு உன்னை விட்டால் வேறு யார் இருக்கின்றார்? இதா மண்டியிட்டு கிடக்கின்றேன். இயேசுவே, இரக்கம் வையும். ஆண்டவரே, என் மேல் இரக்கம் வையும். என் வாழ்வில் நினைப்பதெல்லாம் நடப்பதில்லையே.
என் வாழ்வில் நினைப்பதெல்லாம் நடப்பதில்லையே, நடந்ததொன்றும் மறக்கவும் முடியவில்லை. பலவீனமோ குறைபாடோ ஏது சொல்வாயோ, மண்டிட்டு வேண்டுகின்றே இரக்கம் கொள்வீரோ. இரு கரங்களும் உயர்த்தி இரக்கம் கொள்வீரோ, என்னில் இரக்கம் கொள்வீரோ. சேர்ந்து பாடி இரக்கம் கொள்வீரோ தேவா, இரக்கம் கொள்வீரோ. கரங்களை நெஞ்சோடு மண்டிட்டு வேண்டுகின்றேன் இரக்கம் கொள்வீரோ. மண்டிட்டு வேண்டுகின்றேன் இரக்கம் கொள்வீரோ. என் இறைவா, என் இறைவா, இரக்கம் கொள்வீரோ. என் தலைவா, என் தலைவா, இரக்கம் கொள்வீரோ. ஆண்டவரே, இதோ என்னுடைய வாழ்க்கை ஒரே போராட்டமாக இருக்கின்றது. பலவிதமான போராட்டத்தில் நான் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றேன். என் குடும்ப நெருக்கடியில், என் குடும்பம் பொருளாதார கஷ்டத்தில் இருக்கின்றன. அந்த பொருளாதார நெருக்கடியில் நான் விடுதலை வேண்டும் என்பதற்காக நான் போராடுகின்றேன். கடன் தொழிலிருந்து மீள வேண்டும் என்பதற்காக நான் போராடுகின்றேன். நோய்களிலிருந்து விடுதலை பெற்று நல்ல ஒரு வாழ்க்கை, ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ விரும்புவதற்காக நான் போராடுகின்றேன். நல்ல படித்து முன்னேற வேண்டும் என்பதற்காக போராடுகின்றேன். நிரந்தரமான ஒரு வேலை கிடைத்து, சம்பாதித்து நிரந்தர ஒரு வேலை கிடைத்து இதோ குடும்பம் சந்தோஷத்தோடு அமைதியோடு வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அதற்காக போராடுகின்றேன். பலவிதமான போராட்டங்கள், தீய பழக்க வழக்கத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக போராடுகின்றேன். இச்சை உணர்விலிருந்து விடுதலை பெறுவதற்காக நான் போராடுகின்றேன். ஆனால் உரிமைக்காக போராடுகின்றேன். இப்படி பலவிதமான போராட்டங்கள் நான் ஈடுபடுகின்றேன். எந்த போராட்டத்தில் நான் ஈடுபட்டாலும் வெற்றிக்கு பதிலாக தோல்விகள் மட்டுமே நான் சந்தித்துக் கொண்டிருக்கின்றேன். இந்த தோல்விகள் எனக்கு பயத்தை ஏற்படுத்துகின்றன. இந்த தோல்விகள் எனக்குள்ளே விரக்தி நிலையை ஏற்படுத்துகின்றன. இந்த தோல்விகள் என்னை காயப்படுத்துகின்றன. இந்த தோல்விகள் எனக்கு நம்பிக்கைக்கு எதிராகவே சிந்திக்கவும் செய்யவும் தூண்டுகின்றன. இந்த தோல்விகள் எனக்கு நீ இருக்கிறாயா என்ற கேள்வி போலும் என்னை கேட்க தூண்டுகின்றன. தெய்வமே, என் ஆழ் மனதில் உடனே நான் எந்த அளவுக்கு அன்பு செய்கிறேன் என்பது நீ தம்மை நன்கு அறிந்திருக்கின்றேன். இதை ஓடி வருகின்றேன். தோல்விகளை மட்டுமே சொந்தமாக்கி இருக்கிற நான் உன்னை தேடி காயத்தோடு வருகின்றேன். இரக்கம் கொள்ளும் ஆண்டவரே, என் மேல் இரக்கம் கொள்ளும். தினமும் எந்தன் வாழ்வில் போராட்டமே சந்திக்கின்றேன். இறுதியில் தோல்வி தன்னை. தினமும் எந்தன் வாழ்வில் போராட்டமே சந்திக்கின்றேன். இறுதியில் தோல்வி தன்னை. நம்பிக்கையற்ற நிலையோ பொறுப்பு இன்மையோ மண்டிட்டு வேண்டுகின்றேன் இது சொல்வாயோ. இரு கரங்களை உயர்த்தி இரக்கம் கொள்வீரோ, என்னில் இரக்கம் கொள்வீரோ. பாகத்தோடு இரக்கம் கொள்வீரோ தேவா, இரக்கம் கொள்வீரோ. நெஞ்சோடு மண்டிட்டு வேண்டுகின்றேன் இரக்கம் கொள்வீரோ. மண்டிட்டு வேண்டுகின்றேன் இரக்கம் கொள்வீரோ. இறைவா, இறைவா, இரக்கம் கொள்வீரோ. என்
தலைவா என் தலைவா இரக்கம் கொள்வீரோ. நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கின்றேன். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நாம் எழுந்து நிற்போம். பவனிக்காக நம்மை நாம் தயார்படுத்துவோம். இந்த 4 5 இந்த சமயத்தில் தெய்வம் விடுதலையும் சௌக்கியமும் தருகின்ற நிமிடங்கள். ஒரு நிமிஷம் கண்களை மூடிய வண்ணமாக உங்களுடைய உடலில் உள்ள வருத்தங்கள், மனதில் உள்ள காயங்கள் எல்லாவற்றையும் மனதில் கொண்டு வா. இறைவனுடைய இரக்கத்தை பெறுவதற்காக உங்களை முழுமையாக விட்டுக் கொடுங்கள். தெய்வமே, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தவறாமல் இதா உன்னை தேடி நான் வருகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உன்னை தேடி வருகிற சமயத்தில் நீர் என்னை தெய்வீக கிருபையால் நிரப்பிக்கொண்டே வருகின்றேன். நான் அதை உணர்கின்றேன். அதுக்கு நன்றியும் செலுத்தி கொண்டிருக்கின்றேன். இதோ இந்த புனிதமான இந்த வேளையிலும் உம்முடைய இரக்கத்திற்காக மீண்டும் நான் கெஞ்சி நிற்கின்றேன். ஒவ்வொரு நாளும் உம்முடைய இரக்கத்திற்காக வேண்டிக் கொண்டே இருக்கின்றேன். ஒவ்வொரு நொடி பொழுதும் உம்முடைய இரக்கம் என்னை தாங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். ஒரு நாள் மட்டுமல்ல, கொஞ்ச நாள் மட்டுமல்ல, ஒவ்வொரு நொடி பொழுதும் எனக்கு உம்முடைய இரக்கம் எனக்கு தேவைப்படுகிறது. இதோ இந்த நொடியில் நான் நிற்கின்ற பொழுது என்னையும் நான் யாருக்காகலாம் வேண்டுகின்றனோ அவை அத்தனையும் மனதில் கொண்டு வருகிறேன். ஏற்றுக்கொள்ள ஆண்டவரே, எங்களை வழிநடத்தியல்லும். இந்த நாள் முழுவதுமே விட்டு நான் தருகின்றேன். எங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லிக்கொண்டு பக்தி உணர்வோடு நாம் பாடி நாம் ஜெபிப்போம். நித்திய பிதாவே, நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கின்றேன். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு என் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும்.
இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு தாகத்தோடு உணர்ந்து பாடுவோம். எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். விடுதலையும் சௌக்கியங்களும் தெய்வம் தருகின்ற நிமிடங்கள். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இந்த ஐந்தாவது ரகசியம் இதா தெய்வம் நமக்கு விடுதலை தந்து கொண்டே இருக்கிற உணர்ந்து கொண்டு நன்றி உணர்வோடு நாம் பாடி ஜெபிப்போம். மீண்டும் நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கின்றேன். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு
உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இறுதி ஜெபம். நித்திய பிதாவே, முடிவில்லா இரக்கமும் குறைவில்லா மனதோர்க்கும் உடைய பெட்டகமே, எம்மை கருணை கண் நோக்கி உம் இரக்கத்தை எம் மீது மிகுதியாக்கும். துன்ப நேரங்களில் நாங்கள் துவண்டு விடாமல் மிகுந்த மன உறுதியோடு உம்முடைய சித்தத்திற்கு எம்மை அர்ப்பணிக்க அருள் புரியும். அதுவே அன்பும் இரக்கமாகும். ஆமென். நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், ஒருத்தர் ஒருத்தர் முகம் பார்த்து நில்லுங்கள். உங்கள் இடது கரத்தை நெஞ்சோடு சேர்த்து வைத்து வலது கரத்தை அருகில் நிற்கிற நபரின் தலை மீது வைத்துக் கொள்ளுங்கள். இடது கரத்தை நெஞ்சோடு சேர்த்து வைத்து வலது கரத்தை அருகில் நிற்கிற நபரின் தலை மீது வைத்துக் கொள்ளுங்கள். கண்களை திறக்காதீர்கள், கண்களை மூடிக்கொள்ளுங்கள். கண்களை திறக்காதீர்கள், கண்களை மூடிக்கொள்ளுங்கள். உன்னை தொட்டிருப்பது இயேசுவுடைய ஆணிப்பதில திருக்கரம் என்பதை உணர்ந்து கொள். அபிஷேக பாடல் பாடுகிற சமயத்தில் இதா தெய்வம் உன்னை தொடுவார், ஆசீர்வதிப்பார், வானம் திறந்து. அபிஷேக பாடல் பாடுகிற சமயத்தில் தெய்வம் உன்னை தொடுவார், ஆசீர்வதிப்பார். சொல்லித்தர ஜெபத்தை உரத்த குரலில் உணர்ந்து என்னோடு சேர்ந்து ஹalleluya 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 இயேசுவே 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 இந்த இரக்கமணி நேரத்தில் எங்களை இரக்கத்தோடு நீ தாமே நோக்கி இருக்கின்றீரே. நன்றி தெய்வமே. உம்முடைய வாக்குறுதியான தூய ஆவியை எங்கள் மேல் பொழிய திருவுள்ளம் கொண்டீரே. நன்றி இயேசுவே. ஹalleluya 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 இயேசுவே 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 இவர்களை ஆசீர்வதியும். நான் யார் மீது கை வைத்து வேண்டுகின்றேனோ அந்த நபரை நிறைவாக ஆசீர்வதியும். உம்முடைய தெய்வீக சக்தியும் தெய்வீக வல்லமையையும் தெய்வீக இரக்கத்தையும் இப்பொழுது இவர்களுக்கு நீ கொடுத்தருளும். எல்லா நோய்களிலிருந்து, எல்லா காயத்திலிருந்து, எல்லா விடுதலையை நீ கொடுத்தருளும். ஹalleluya ஹalleluya. கரங்களை தட்டி கரங்களை தட்டி வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும். தெய்வ வல்லமை தர வேண்டும். தெய்வ வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும். தெய்வ வல்லமை தர வேண்டும். தெய்வ வல்லமை தர வேண்டும். கரங்களை உயர்த்தி தட்டி யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே.
தெய்வ வல்லமை தர வேண்டும், தெய்வ வல்லமை தர வேண்டும். 5 பேருக்கு மன பாரத்திலிருந்தும் மன அழுத்தத்திலிருந்தும் தெய்வம் விடுதலை கொடுத்து தெய்வம் ஆசீர்வதிக்கின்றார். 16 பேர் நல்ல முறையில் பாவ சங்கீதம் செய்ய வேண்டும் என்று தெய்வம் அவருக்கு கட்டளையிடுகின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலும்பு சம்பந்தப்பட்ட வேதனை, முதுகெலும்பு சம்பந்தப்பட்ட வேதனை, குனிய முடியாது நல்ல வேதனை, இப்போது அந்த இடுப்பு வருத்தத்திலிருந்து தெய்வம் விடுதலை கொடுத்து தெய்வம் ஆசீர்வதிக்கின்றார். ஹல்லேலூயா. மறுபடியும் பிறக்க வேண்டும் தெய்வமே, சேர்ந்து பாடி. மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற. கரங்களை உயர்த்தி தட்டி தாரும் நாதா, தாரும் எனக்கு உன்னான்ம சக்தி தரும். தாரும் நாதா, தாரும் எனக்கு உன்னான்ம சக்தி தரும். அது மட்டும் போதும் எனக்கு இந்த உலகில் இயேசுவே, அது மட்டும் போதும் எனக்கு இந்த உலகில் இயேசுவே. கரங்களை தாழ்த்தி தட்டி வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும், தெய்வ வல்லமை தர வேண்டும், தெய்வ வல்லமை தர வேண்டும். அடிக்கடி வாந்தி வந்து கொண்டிருக்கும். பயணம் செய்கிற போது, பஸ்ஸில் பயணம் செய்கிற போதெல்லாம் அடிக்கடி வந்து கொண்டே இருக்கும். அதனால் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். பயணத்தையே அவர்கள் தவிர்த்துக் கொள்கிறார்கள். தெய்வம் அந்த நிலையிலிருந்து விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். 4 வருடங்களாக நடக்க முடியாமல் நடப்பதற்கு மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தெய்வம் அவருக்கு காலுக்கு சக்தியை கொடுத்து அவர் ஆசீர்வதிக்கின்றார். 31 பேர், அதாவது 31 பேர் பகை உணர்வோடு அவர்கள் இருக்கின்றார்கள். தெய்வம் நல்ல ஒரு பாவ சங்கீதம் செய்கிற சமயத்தில் இதோ பல கிருபைகளும் ஆசீரும் அவர்கள் பெறுவார்கள் என்று வாக்கு கொடுக்கின்றார். கன்னத்தில் ஏதோ காயம் ஏற்பட்டிருந்தது, கன்னத்தில் ஏதோ ஒரு காயம் ஏற்பட்டிருந்தது. அந்த காயத்திலிருந்து தெய்வம் விடுதலை கொடுத்து தெய்வம் ஆசீர்வதிக்கின்றார். கரங்களை தட்டி பாடுவோம். கண்ணீர் கவலைகள் மறைய வேண்டும், காயங்கள் எல்லாம் குணமாகணும். கண்ணீர் கவலைகள் மறைய வேண்டும், காயங்கள் எல்லாம் குணமாகணும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும், தெய்வ வல்லமை தர வேண்டும். 4 பேர் லஞ்சம் வாங்குவதற்கான சூழல் அவர்கள் வேலை செய்கிற இடங்களில் உண்டு. தெய்வம் இதோ அவர்களை அது வேண்டாம், அவர்கள் செய்யாதீர்கள் என்று அவர்களை தடுத்து அவர் நிறுத்துகின்றார். விரக்தி நிலைக்கு போய் கொண்டிருக்கின்ற ஒரு நபரை தெய்வம் அவரை உற்சாகப்படுத்தி சக்திப்படுத்தி கொண்டு அவனுடைய மன்றாட்டை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கின்றார். 16 வருஷங்களாக தங்களையே மையப்படுத்தி பலவிதமான மையப்படுத்தி 16 வருஷங்களாகவே இது ஒரு குற்ற உணர்வை நீதான் செய்திருக்க குற்றப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். தெய்வம் இதோ அந்த நபரை அந்த இதிலிருந்து காப்பாற்றுகின்றார், குற்ற உணர்ந்து விடுதலை கொடுக்கின்றார். குற்றப்படுத்துகிறவர்களையும் தெய்வம் இதோ எச்சரிக்கின்றார். கரங்களை தட்டி நன்றி செலுத்திக் கொள்ளுவோம். பாவங்கள் சாபங்கள் நீங்க வேண்டும், பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். பாவங்கள் சாபங்கள் நீங்க வேண்டும், பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். கரங்களை உயர்த்தி யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே நடக்கணுமே,
அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். வல்லமை கண்களை மூடி உற்சாகத்துடன் கரங்களை தட்டி தெய்வ வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும். ஹல்லேலூயா 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 வல்லமை தர வேண்டும். தெய்வ வல்லமை தர வேண்டும். பர்னபாஸ் என்ற நபரையும் ஜோசப் என்ற நபரையும் தெய்வம் பேர் சொல்லி அவரை அழைக்கின்றார்கள். காலடியில் நல்ல வேதனை, கால் எரிவு உண்டு. அதிலிருந்து தெய்வம் விடுதலை கொடுத்து தெய்வம் ஆசீர்வதிக்கின்றார். இச்சை உணர்வுகளுக்கு அடிமையாக இருந்த 3 பேர் தெய்வம் அவர்கள் இச்சை உணர்விலிருந்து விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நெஞ்சு வருத்தத்திலிருந்து நம்ம விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்துதியுங்கள். வர வேண்டும். தெய்வ வல்லமை தர வேண்டும். ஹல்லேலூயா 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 ஹல 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 ஹல. கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்துக் கொண்டு தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். முழுந்தால் வைத்துக் கொண்டு இறை ஆசிரை பெற்றுக் கொள்வோம். தெய்வமே, உம்முடைய இரக்கத்தை எங்கள் மேல் நீ பொழிந்து கொண்டே வந்ததற்காக நன்றி தெய்வமே. விடுதலையும் சௌக்கியம் நீ தருவதற்காக தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம். நன்றி இயேசுவே. என் உள்ளத்தில் இப்போது நீ வரவிருக்கின்றீரே. அப்பவடிலும் ரசவடிவில்லை என் உள்ளத்தில் நீ வர இருக்கின்றீரே. நன்றி தெய்வமே என்று சொல்லிக்கொண்டு கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்துக் கொண்டு இறை ஆசிரியருக்காக நம்மை தயார்படுத்துவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கே பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கே பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கே பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம்.